அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் வாராந்திர திருக்குர்ஆன் விளக்கவுரை அமர்விலே ரமலானுக்கு பிறகு முதல் வாரமாக நாம் இப்போது ஒன்று கூடியிருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்வினுடைய வேதத்தை, அவன் கூற வரக்கூடிய வழிகாட்டல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹ் அருள் புரிந்து நமக்கு இதன்படி நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கையும் செய்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, கடந்த ரமலானுக்கு முந்தைய ஒரு 6 வார காலத்தில் அல்-ஃபாத்திஹா அத்தியாயத்தினுடைய விளக்க உரையை நாம் பார்த்தோம். அந்த அல்-ஃபாத்திஹா அத்தியாயம் தொடர்பான எஞ்சிய சில செய்திகளைத்தான் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு வசனத்திற்குமான விளக்க உரை, அந்த வசனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வழிகாட்டல்கள், இதையெல்லாம் நாம் கடந்த அமர்வுகளில் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்பது அல்-ஃபாத்திஹா அத்தியாயத்தினுடைய சில எஞ்சிய பகுதிகள். அல்-ஃபாத்திஹா அத்தியாயம் சொல்ல வரக்கூடிய மைய கருத்து, இதைத்தான் நாம் இந்த வாரம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே நாம் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன என்றால், சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய தொடக்கம், அதனுடைய முடிவு, ரெண்டையும் சற்று நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த அல்-ஃபாத்திஹா அத்தியாயத்தினுடைய தொடக்கம் என்பது அல்லாஹுவை போற்றி புகழ்வதிலிருந்து தொடங்குகிறது. அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய தன்மை என்ன என்று சொல்லி அல்லாஹுவை போற்றி புகழ்வது, அவனையே வணங்குவதாக எடுத்து சொல்வது, இதுதான் இந்த அல்-ஃபாத்திஹா அத்தியாயத்தினுடைய தொடக்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நற்பேறு, சீதேவித்தனம் என்பது அல்லாஹுவை புரிந்து கொள்வதிலும், அல்லாஹுவை புரிந்து அவனுக்கு அடிபணிந்து வாழ்வதிலும் தான் இருக்கிறது. அப்போ அதனால தான் அல்லாஹ் அந்த சூறாவினுடைய தொடக்கத்தில் தன்னை பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை அங்கே கொடுக்கிறான். அது மட்டுமல்லாமல் உலகத்தில் நடக்கின்ற எல்லாவற்றுக்கும் நான் தான் காரணம் என்று சொல்லி அதன் மூலமாக அனைத்து புகழும் எனக்கே என்றும் அல்லாஹ் இங்கே அறிமுகப்படுத்தி, என்னை தான் வழிபட வேண்டும், என்னிடத்தில் தான் நீங்கள் உதவி கேட்க வேண்டும், என்னிடத்தில் தான் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்றெல்லாம் இங்கே வழிகாட்டுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால், நற்பேறு அடைய வேண்டும் என்று சொன்னால், சீதேவித்தனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுவை புரிந்து அவனை வழிபடுவதில் தான் நமக்கான உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சூறாவினுடைய இறுதி எதை குறிப்பிடுகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யார் மீது இறைவா நீ கோபம் கொண்டாயோ, யாரை நீ வழிகேட்டில் விட்டு விட்டாயோ, அவர்களுடைய வழியை எங்களுக்கு காண்பிக்காதே, அது வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறதோடு தான் இந்த சூறாவினுடைய நிறைவு பகுதி முடிகிறது. அப்போ இந்த சூறாவினுடைய இறுதி பகுதி நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், தீமைகளுடைய தலையாய அம்சமே அல்லாஹ்வுக்கு பாவம் செய்வது தான், அல்லாஹுவை உரிய விதத்தில் நம்பாமல் இருப்பது தான், அல்லாஹுவினுடைய கடமைகளை செய்யாமல் இருப்பதும், அல்லாஹ்வினுடைய உத்தரவுகளை நிறைவேற்றாமல் இருப்பது தான் ஒரு மனிதனுடைய ஆகப்பெரிய தீமை. அப்போ கடைசியில் அல்லாஹ் யாரை பற்றி சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹுவினுடைய கோபம் யார் மீது நிகழ்ந்ததோ அவர்களை பற்றி பேசுகிறான். அப்போ அவங்க அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறைப்படி செய்யாதவர்கள், அல்லாஹ்வினுடைய உத்தரவுகளை கட்டளைகளை பற்றி கொஞ்சம் கூட அக்கறைப்படாதவர்கள்,
அப்போது அவங்களுடைய வழியை காமிச்சிடாதேன்னு சொல்லி அல்லாஹ் அந்த சூறாவை முடிக்கும்போது இதிலிருந்து அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிக மோசமான சூழல் அல்லது மூதேவித்தனம் அப்படின்னு வச்சுக்கரலாம், அல்லது துர்பேருன்னு வச்சுக்கரலாம். ஒரு மனிதனுக்கான உண்மையான துர்பேர் என்பது எதில் இருக்குதுன்னு சொன்னால், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மீறுவதில் தான் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு பாவம் செய்வதில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை கைவிடுவதில் தான் ஒரு மனிதனுடைய உண்மையான அந்த தீமை என்பது இருக்கிறது. அப்போ இந்த சூறாவினுடைய தொடக்கமும் இந்த சூறாவினுடைய முடிவும் நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துகிறது. நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால், நற்பேர் அல்லாஹ்வினுடைய நற்பேற்றை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு அடிபணிந்து வாழ்ந்தால் அது நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நமக்கு மகிழ்ச்சி துன்பம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், தீமை தான் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய உத்தரவை மதிக்காமல் இருப்பதனால் அது ஏற்படுகிறது என்கின்ற செய்தியை இந்த சூறாவினுடைய தொடக்கமும் முடிவும் நமக்கு உணர்த்துகிறது. ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, பொதுவாக ஒரு மனிதன் எப்போதும் இந்த இதை கொஞ்சம் எடுத்து விடுங்க. ஒரு மனிதன் எப்போதும் அல்லாஹ்வினுடைய நன்மைகளின் மீது ஆர்வம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு ஆளாகிவிடுவோமோ என்கின்ற அச்சத்தோடும் இருக்க வேண்டும். எப்படி ஒரு பறவைக்கு அதனுடைய 2 ரெக்கைகளும் முக்கியமானது, அதுபோல அந்த 2 ரெக்கையும் சமமாக இருந்தால் தான் அது பேலன்ஸாக பறக்க முடியும். அதுபோல் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மூமின் அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் அச்சத்தோடும் இருக்க வேண்டும், ஆர்வத்தோடும் இருக்க வேண்டும். இந்த ஆர்வத்தை தான் ரஜா என்று சொல்வார்கள், அச்சத்தை ஹவுஃப் என்று சொல்வார்கள். ஒரு மூமின் அல்லாஹ்வினுடைய அருளின் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கக்கூடாது, கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் அல்லாஹ்வினுடைய தண்டனைகளின் மீது கண்மூடித்தனமான பயமும் இருக்கக்கூடாது. அச்சம் இருக்கணும், ஆனால் அர்த்தமுள்ள அச்சமாக இருக்க வேண்டும். அதுபோல் அல்லாஹ்வினுடைய அருளில் ஆர்வம் இருக்க வேண்டும், அர்த்தமுள்ள ஆர்வமாக இருக்க வேண்டும். 2ம் பேலன்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக அல்லாஹ் மன்னிச்சிருவான் நம்மளை, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவன் படைத்த படைப்பு தானே நம்மளை போய் அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பானா என்று குருட்டுத்தனமாக ஆர்வத்தில் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நம்மளெல்லாம் எங்கே அல்லாஹ் மன்னிக்க போகிறான், நாமெல்லாம் என்ன அமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு அல்லாஹ்வினுடைய அருளில் நம்பிக்கை இழக்கவும் கூடாது, நிராசையாகவும் கூடாது. அப்போ கண்மூடித்தனமான அச்சமும் இருக்கக்கூடாது, கண்மூடித்தனமான ஆர்வமும் இருக்கக்கூடாது. இந்த 2க்கும் இடையில தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. அந்த வகையில் தான் இந்த சூறாவினுடைய இறுதி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், யாருக்கு இறைவா நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு, அதில் நாங்கள் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறோம், அதில் எங்களுக்கு ஆசை இருக்கிறது, ஏன்னா அந்த வழியை எங்களுக்கு நீ காட்டு. அதே நேரத்தில் யாரின் மீது நீ கோபம் கொண்டாயோ, யாரின் மீது உன்னுடைய யாரை நீ வழிகட்டில் விட்டுவிட்டாயோ அவர்களுடைய பாதை எங்களுக்கு காமிச்சிடாத, அது கஷ்டம், அது நிறைய சிக்கல் பிடித்தது, அது துன்பம் நிறைந்தது, அது எங்களுக்கு காமிச்சிடாத. அந்த வழி என்பது எங்களை உன்னுடைய கோபத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும். அப்போது தீய வழியின் மீதான அச்சம், நல்வழியின் மீதான ஆர்வம், இந்த 2ம் சேர்ந்தது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அப்போது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ்வினுடைய அருளின் மீதும் நல்வழிகளின் மீதும் ஆர்வத்தோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய தண்டனையின் மீதும் அதன் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தீமை விஷயத்திலையும் அச்சத்தோடும் வாழ வேண்டும். அந்த பேலன்ஸான வாழ்க்கை தான் ஒரு மனிதனை சரியான பாதைக்கு இட்டு செல்லும் என்பதை இந்த சூறாவினுடைய முடிவு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போல் இந்த சூறாவில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த சூறாவை நாம் அடிக்கடி ஓதுகிறோம். ஒரு நாளைக்கு கடமையான தொழுகைகளில் கிட்டத்தட்ட 17 முறைகள் ஓதுகிறோம். புரிஞ்சுங்களா? இது அல்லாமல் சுன்னத்தான தொழுகைகளில் நிறைய திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கிறோம். மற்ற சந்தர்ப்பங்களிலேயும் கூட ஓதுகிறோம். தொழுகை அல்லாத மற்ற சந்தர்ப்பங்களிலும் கூட இந்த சூறா, எனக்கு தெரிஞ்சு சில பேர் இருக்கிறாங்க, குர்ஆனை எடுத்தவுடன் ஓத ஆரம்பிப்பதற்கு முன்பு அல்ஹம்து சூரா ஓதிட்டு தான் என்ன செய்வாங்க, குர்ஆனை ஓத ஆரம்பிப்பாங்க. இடையிலிருந்து ஓதுனா கூட அல்ஹம்து சூரா ஓதிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. இப்படி
பல சந்தர்ப்பங்களில் ஒரு நாளைக்கு பல முறை நாம் இந்த சூறாவை ஓதுகிறோம். அப்போ நமக்கும் இறைவனுக்குமான ஒரு உரையாடலாக இந்த சூறா அமைவதை பார்க்கலாம். திரும்ப திரும்ப ஓதுகிறோம். திரும்ப திரும்ப நாம் ஓதுவதனுடைய ஒரு அடிப்படையான நோக்கம் என்ன என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த சூறாவை திரும்ப திரும்ப ஓத வேண்டிய அவசியம் இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம், நாம் உடுத்தி இருக்கிற உடைகளிலும் சரி, நம்முடைய உடலிலும் சரி அழுக்குப்படுகிறது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? தினந்தோறும் குளிக்கிறோம். அவ்வப்போது ஆடைகளை நாம் செலவு செய்கிறோம், அழுக்க போக்குறதுக்காக செலவு செய்கிறோம். ஒரு தடவை 2 தடவை செலவு செஞ்சுட்டு விட்டுறது இல்லை. எப்பெல்லாம் அழுக்குப்படுகிறதோ அப்போல்லாம் செலவு செய்கிறோம். அதுபோல் உடலில் எப்பொழுதெல்லாம் அழுக்கு படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் குளிக்கிறோம். அதனால தான் நம்ம பார்க்குறோம், சில பேர் ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கிறவங்களாம் இருக்காங்க. டெய்லி குளிக்காத மனிதர்கள் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ரொம்ப கம்மி தான் அந்த மாதிரியான ஆட்கள். டெய்லி குளிச்சிருவாங்க. ஏன் அப்படி செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய உடலில் அடிக்கடி அழுக்குகள் படுகின்றன. எனவே டெய்லி நாம் என்ன செய்கிறோம்? குளிக்கிறோம். அதே போல் நம்முடைய உடைகளை அவ்வப்போது நாம் செலவை செய்கிறோம். ஏன்னா அவ்வப்போது அது அழுக்குப்படுகிறது. அதனால் நாம் உடலை கழுவுவதையும் சரி, உடைகளை துவைப்பதிலும் சரி தொடர்ந்து ஈடுபடுகிறோம். அதுபோலத்தான் நம்முடைய உள்ளம் இருக்குது பாருங்கள். உள்ளமும் பல்வேறு அழுக்குகளால் அழுக்குப்படுத்தி கொண்டே இருக்கிறது. பொதுவாக நம்முடைய நப்ஸ் இருக்குது பாருங்கள், நப்ஸே பல்வேறு விதமான தீமைகளை நம்முடைய உள்ளத்திற்குள் ஏற்படுத்துகிறது. நம்முடைய நப்ஸு பல தீமைகளை நினைவுபடுத்துகிறது இதயத்தில். அப்போது நப்ஸு என்பது நம்முடைய உள்ளத்தில் அடிக்கடி அழுக்குப்பட வைக்கிறது, மாசு மறுக்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அதுவும் தொடர்ச்சியாக நம்முடைய மனதை பாழ்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ அதனால் எப்பொழுதெல்லாம் உடல் அழுக்கு படிந்தால் குளிக்கிறோமோ, உடை அழுக்கு படிந்தால் அதை துவைக்கிறோமோ, அதுபோல் நம்முடைய மனம் அழுக்குப்படுத்தி கொண்டே இருக்கிறது, மாசுபடித்து கொண்டே இருக்கிறது. அதனால் காலமெல்லாம் இதை திரும்ப திரும்ப ஓத வேண்டும். எப்படி உடல் அழுக்குப்படியும் போதெல்லாம் காலமெல்லாம் நாம் குளிக்கிறோமோ, அதுபோல் உள்ளம் அழுக்குப்படும் போதெல்லாம் காலம் முழுக்க இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாகவும், இதன் மூலம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கோரிக்கையை வைப்பதன் மூலமாகவும் நம்முடைய உள்ளத்தின் அழுக்குகளை நீக்குவதற்கு இந்த சூறாவை தொடர்ந்து ஓத வேண்டிய தேவை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்களா இல்லையா, உள்ளம் என்பது எப்பொழுது மாறும் என்று தெரியாது, அது அல்லாஹ்வினுடைய 2 விரல்களுக்கு இடையிலே இருக்குது. இறைவன் விரும்பினால் அந்த உள்ளத்தை இப்படி திருப்பிடுவான் அல்லது இப்படி திருப்பிடுவான். அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அடிக்கடி யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைப்படுத்துவாயாகன்னு துவா செய்வாங்கன்னு வருதா இல்லையா? அப்போ உள்ளத்தை புரட்டுறதுனா என்ன அர்த்தம்? உள்ளத்தில் மாசுபடுகிறதுன்னு அர்த்தம், உள்ளத்தில் அழுக்குப்படுகிறதுன்னு அர்த்தம். அப்போது ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் என்பது அழுக்குப்படியும் போதெல்லாம் அதை கழுவ வேண்டியவனாக இருக்கிறான். அது அவனுடைய ஆன்மாவின் மூலமாக அழுக்குப்படிந்தாலும் சரிதான், அல்லது சைத்தானுடைய தூண்டுதலால் அழுக்குப்படிந்தாலும் சரிதான், அதை அழுக்குப்படியும் போதெல்லாம் அதை கழுவ வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், தொழுகையில் நீங்கள் இதை ஓதுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ ஒரு நாளைக்கு பல ரக்காத்துகள் தொழ வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம். கடமையான தொழுகைகளிலே 17 தடவை ஓத வேண்டும், சுன்னத்தான தொழுகைகளில் பல தடவை ஓத வேண்டியது இருக்கிறது. அப்போ எனவே நம்முடைய தொழுகைகளில் ஒரு முக்கியமான அம்சமாக அல்லாஹ் தஆலா இதை வைக்கிறான். அப்போது உடல் அழுக்குப்படும் போதெல்லாம் குளிப்பதைப் போல உள்ளம் அழுக்குப்படுவது என்பது தினந்தோறும் அல்ல, ஒரு நாளைக்கு பல தடவை நடக்கிறது. அதன் காரணமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், இதை நீங்கள் என்ன செய்யுங்க, எப்போதும் ஓதிக்கொள்ளுங்கள், எப்போதும் அல்லாஹ்விடத்தில் இந்த பிரார்த்தனையை முன்வைத்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஆக மொத்தத்தில் அல்ஹம்து சூராங்கிறது அது ஒரு முக்கியமான பிரார்த்தனை தான். அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை சொல்லி அவனிடத்தில் நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை தான் அல்ஹம்து சூராங்கிறது. ஆனால் மகத்தான பிரார்த்தனை, மகத்தான துவா அல்ஹம்து சூராங்கிறது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, ஹதீஸ குதுஸியில் சொன்னாங்க, ஹாதா லி அபுதி, இது என்னுடைய அடியாருக்கானது. அதான் நம்ம அல்லாட்ட இந்த சூறாவில் கேட்குறோமா இல்லையா, இறைவா எங்களுக்கு நேரான வழியை நீ காட்டுவாயாக, யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழி,
யார் மீது கோபம் கொள்ளப்பட்டதோ, யார் வழி தவறியவர்களோ அவர்களுடைய வழி அல்ல, நல்லவர்களுடைய வழியை எங்களுக்கு நீ காட்டு அப்படின்னு நாம் அல்லாஹ்ட்ட முன் வைக்கிறோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னதாக, இது என்னுடைய அடியான் தன்னுடைய தேவையை என்னிடத்தில் கேட்பதாக அமைகிறது. ஒலி அபுதி மாசஅல, என்னுடைய அடியான் என்னிடத்தில் எதை கையேந்தி கேட்கிறானோ அது அவனுக்கு கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மகத்தான ஒரு துவா தான் இந்த அல்ஹம்து சூராங்கிறது. அதனால தான் இந்த சூராவினுடைய முடிவில் ஆமீன் சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு அம்சமும் இருக்கிறது. இந்த சூறாவை யார் ஓதுறாங்களோ அவங்க வலல்லாலீன் என்று சொன்னதற்கு பிறகு சற்று அமைதி காத்து விட்டு என்ன செய்யணும், ஆமீன் சொல்லணும். இந்த சற்று அமைதி காக்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஆமீன்கிற சொல்லு வந்து குரானில் கிடையாது, அது குரானுடைய வார்த்தையும் அல்ல. அதை தெரிவிப்பதற்காக கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் ஆமீன் அப்படி சொல்லணும். வலல்லாலீன் அதோட சேர்த்து ஆமீன் சொன்னோம்னா அதுவும் குரானில் இருக்குதுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்து விடும். அந்த தோற்றத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வலல்லாலீன் என்று சொல்லி ஒரு சின்ன அமைதிக்கு பிறகு ஆமீன் என்று சொல்ல வேண்டும். ஆமீன் சொல்ல சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். இந்த ஆமீன் யாரெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, இமாமும் சொல்லணும், இமாமை பின்பற்றி தொழக்கூடிய மாமும்கள் சொல்லணும். தொழுகையில் ஓதாமல் வெளியில் ஒருத்தர் ஓதிக்கொண்டிருந்தால் அவரும் அல்ஹம்து சூராவை முடிக்கும் போது இதே போல் சற்று அமைதி விட்டு விட்டு அவரும் ஆமீன் சொல்லணும். சரி, ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் இமாம இதா கர கைரல் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று இமாம் சொன்னால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள். இன்னொரு அறிவிப்பில் இப்படி வருது, இதா அம்மனல் இமாமு ஃப அம்மினு, இமாம் ஆமீன் என்று சொல்லும்போது நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்ஹம்து சூரா ஓதுறார் இமாம், கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று முடிக்கிறார். ஒரு சின்ன அமைதிக்கு பிறகு இமாம் ஆமீன் என்று சொல்லுவார். அப்போது நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள், நீங்களும் சேர்ந்து ஆமீன் சொல்லுங்க. ஏனென்றால் இமாம் ஆமீன் என்று சொல்லும்போது அவருடைய ஆமீனோடு சேர்ந்து வானவர்களும் ஆமீன் சொல்கிறார்கள். எனவே யாருடைய ஆமீன் வானவர்களுடைய ஆமீனோடு நேர்படுகிறதோ, உடன்படுகிறதோ, அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபமன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகத்தி குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யாருடைய ஆமீன் வானவர்களுடைய ஆமீனோடு ஒத்து போகிறதோ, ஒரே நேரத்தில் ரெண்டும் சேருதோ, அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நல்லா கவனிக்கணும், ஃபாத்திஹா சூரா ஓதும்போது நாம் கூட சேர்ந்து ஓதக்கூடாது. இமாம் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு ஓதிக்கிட்டு இருந்தாருன்னா நம்முடைய பொறுப்பு என்ன, நம்ம வேலை என்ன? அதை காது தாத்தி கேட்கறது தான். புரிஞ்சுங்களா? இதா குரி அல் குரானு ஃபஸ்தமிஉ ஃபஅன்சித்து, இமாம் வந்து ஓதினால் நீங்கள் என்ன செய்யணும்? காது தாழ்த்தி கேட்க வேண்டும். அதுதான் நம்முடைய பொறுப்பு, கூட சேர்ந்து ஓதக்கூடாது. அப்போது அல்ஹம்துலில்லாஹ் ஓதும்போது கேட்கணும், அர் ரஹ்மான் ரஹீம் ஓதும்போது கேட்கணும், கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் ஓதும்போது வரைக்கும் கேட்கணும். ஆனால் அவர் ஆமீன் சொல்லிட்டார்னா கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா அவரோட சேர்த்து நீங்களும் சொல்லுங்கள். புரிஞ்சுங்களா? அப்போ நல்லா கவனிக்கணும், அதை கேட்க சொல்லலை, மற்றதெல்லாம் கேட்க சொன்ன ரசூலுல்லாஹ் அவர் ஆமீன் சொல்லும்போது நீங்கள் அதை கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, அவர் சொல்லும்போது நீங்களும் சேர்ந்து சொல்லிடுங்க. சில இடங்களில் பார்க்குறோம், அல்ஹம்து சூரா ஓதி முடிப்பாங்க, இமாம் வந்து ஆமீன் சொல்ல ஆரம்பிக்க மாட்டார். அதனால தான் சொன்னேன் உங்கள்கிட்ட, இமாம் வந்து வலல்லாலீன் என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் இடைவெளி கொடுத்துட்டு தான் ஆமீன் சொல்ல ஆரம்பிப்பார். ஆனால் அவர் ஆமீன் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருவாங்க? பின்னால் இருக்கிறவங்க ஆமீன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி செய்யக்கூடாது, அது வந்து சரியான முறை இல்லை. ஏன் இமாம் வந்து உடனே சொல்கிறது இல்லைன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வலல்லாலீன் என்பது குரானுடைய வசனம், ஆமீன் என்பது குரானுடைய வாக்கியம் கிடையாது. அந்த ரெண்டுக்கும் வித்தியாசப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன அமைதி, அதுக்கு பிறகு தான் இமாம் சொல்லுவார் ஆமீன்னு. அப்போ அது வரைக்கும் என்ன செய்யணும்னா பின்னால் நிற்கிறவங்க கொஞ்சம் பொறுக்கணும். அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் மாமும்கள் சேர்ந்து சொல்ல வேண்டும்.
புரிஞ்சுங்களா? அப்போ அப்படி சொல்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இமாம் எப்போ சொல்ல ஆரம்பிப்பாரோ அப்போ தான் மாணவர்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது ரெண்டும் ஒத்து போகும். அப்போ அந்த ரெண்டும் ஒத்து போகும்போது பின்னால் இமாம் மாமூம்களாக இருக்கிறவங்களுடைய அந்த ஆமீன்கிறது ஒத்து போகணுமா இல்லையா? அப்படி ஒத்து போனால் தானே அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிற அந்த சிறப்பு நமக்கு வந்து சேரும். இல்லைன்னா ஆமீன் சொன்னால் அவ்வளவுதான். இந்த சிறப்பு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்னு சொன்னால், வானவர்களுடைய ஆமீனோடு நம்முடைய ஆமீன் என்ன செய்யணும், ஒன்று சேர வேண்டும். அப்போ எனவே என்ன செய்யணும்னு சொன்னால், வலல்லாலீன் என்று இமாம் சொல்லி ஒரு சின்ன அமைதிக்கு பிறகு அவர் ஆமீன் சொல்ல வாயெடுக்கும் போது என்ன செய்யணும், நாம் சொல்லணும். அது ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் அமைதி விட்டுட்டு தான் ஆமீன் சொல்லுவாங்க. அந்த ஆமீன் வந்து சத்தமாக வராது, லேசாக தான் வரும். நாம் ஒரு சின்ன கணக்கு வச்சுக்கிற வேண்டியதுதான். வலல்லாலீன் என்று சொல்லி ஒரு 2 செகண்ட் அல்லது 3 செகண்டு விட்டுட்டு என்ன செய்யணும், ஆமீன் சொல்ல ஆரம்பிக்கணும். அந்த 3 செகண்டுக்கு பிறகு தான் என்ன செய்வார், இமாம் சொல்ல ஆரம்பிப்பார். அப்போ நம்ம அந்த நேரத்தில் என்ன சொல்வதை கவனிக்க வேண்டும். ஏன் இவ்வளவு அழுத்தமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், ஏன் வந்து இமாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் சொல்லணும், அப்போ தான் மாணவர்கள் சொல்லுவாங்க அப்படின்லாம் ஏன் வந்து நமக்கு அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், அந்த செயலில் நமக்கு கவனம் இருக்கணுங்கிறதுக்காகத்தான். அதாவது எல்லாம் அந்த சாவி கொடுத்தா போகும் பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது. இப்போலாம் நமக்குலாம் எப்படி ஆகி போச்சுன்னு சொன்னால், சில விஷயங்கள் அந்த ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரி ஆயிடுது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் அல்ஹம்து சூரா ஓதும்போது, தொழுகையில் இருக்கும்போது, தொழுகையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கான்சியஸோடு இருக்கணும். அப்போது வலல்லாலீன் என்று சொல்லி அவர் ஆமீன்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது, அப்போ கான்சியஸாக நம்ம இருந்தால் தான் இமாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம சொல்லுவோம். அந்த கான்சியஸ்னஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய ஆமீன்கிறது ஒரு பக்கம் இருக்கும், இமாமுடைய ஆமீன்கிறது வேறொரு பக்கம் இருக்கும். அப்போ அந்த கான்சியஸோடு நிற்கணுங்கிறதுனால தான், அந்த சிந்தனையோடு நிற்கணுங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் நேரம் விட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எனவே இந்த விஷயத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமீனை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம எல்லாரும் அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் சில பேருடைய அந்த ஆமீனில் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. அலிஃபை வந்து நீட்டணும், ஆமீன் நீட்டும்போது அந்த ஆ என்பதை மீமில் அழுத்தக்கூடாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஆமீன் அப்படிம்பாங்க. அந்த அலிஃபை நீட்டுற அலிஃபை கொண்டு வந்து மீமில் என்ன செய்யக்கூடாது, அழுத்தக்கூடாது. ஆமீன் அவ்வளோதான். சில பேர் சொல்லும்போது அந்த மீமில் கொண்டு வந்து அழுத்துவாங்க ஆமீன்ட்டு. ரெண்டுக்கும் அர்த்தம் வித்தியாசப்படும். ஆமீன் என்று சொன்னால், இறைவா இந்த துவாவை ஒப்புக்கொள்வாயாக அப்படின்னு அர்த்தம். நாங்கள் எதை கேட்டோமோ அதை ஒப்புக்கொள்வாயாக என்று பொருள். நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டீங்கன்னா, ஆமீன் அப்படின்னு அர்த்தம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், நாடியவர்கள் என்று பொருள். நாடியவர்களாக அப்படின்னு அர்த்தம். குர்ஆன்லேயே ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வலா ஆமீனல் பைத்தல் ஹராம், காபாவை நாடியவர்களாக எண்ணியவர்களாக அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ நீங்கள் அலிஃபை கொண்டு போய், நீற்ற அலிஃபை கொண்டு போய் மீமில் அழுத்திட்டீங்கன்னு சொன்னால் அர்த்தம் மாறுபட்டுரும். அப்போ அந்த இடத்துல இறைவா நீ ஏற்றுக்கொள்வாயாகங்கிற அந்த சொல் அர்த்தம் வராது. அப்படி வரணும்னா அந்த ஆமீன் என்பது மீமில் அழுத்தம் இல்லாமல் என்ன செய்யணும், வரணும். இதை ரொம்ப கவனத்தில். சில பேர் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இந்த நீட்ரோங்கிற பேரில் மீமில் வந்து அழுத்துவாங்க. அந்த அழுத்தம் என்பது வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஆமீன் என்பது ஒருவர் துஆ செய்தால் அந்த துஆவை முடிக்கும்போது அவர் ஆமீனோடு முடிக்க வேண்டும். அது வார்த்தையால் வெளியில் சவுண்டு போட்டு சொன்னாலும் சரி தான், அல்லது முடித்த உடனே நம்முடைய மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாலும் சரி தான். ஏனென்றால் ஆமீன் என்பது ஒரு முத்திரை மாதிரி. எப்படி ஒரு தபால் எழுதி முடிக்கப்பட்டதற்கு பிறகு அது சீல் வைக்கப்படுமோ, முத்திரையிடப்படுமோ, அதுபோல் ஆமீன் என்பது ஒரு முத்திரை. யாருக்கு நாம் அனுப்பி வைக்கிறோமோ அவர்கிட்ட போய் கரெக்டாக சேரணும்னா அது சீலிடப்பட்டால் தான் போய் சேரும். அப்போ எனவே அந்த ஆமீன் என்பது ஒரு தபாலுடைய முத்திரையை போன்றது. முத்திரை இருந்தால்தான் தபால் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும், அங்கே போய் சேரும், இல்லைன்னா போய் சேராது. அப்போ அதுபோல் ஆமீன் இறைவா ஏற்றுக்கொள்வாயாக என்ற சொல்லோடு முடியக்கூடியதாக அந்த துஆ இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அறிஞர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள்.
இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவர் துஆ செய்கிறார், இன்னொருவர் அந்த துஆவுக்கு ஆமீன் சொல்கிறார். ரெண்டு பேருமே அந்தஸ்தில் ஒரே தரத்தில் உள்ளவர்கள் தான். ஆமீன் சொன்னதுனால இவரும் துஆ செஞ்சவர் தான். புரிஞ்சுங்களா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர். பின்னால் இருந்துட்டு ஒருத்தர் ஆமீன் சொன்னார்னு வச்சுக்கோங்களேன். இஸ்லாத்தினுடைய பார்வையில் இந்த ஆமீன் சொன்னவரும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அதாபன்னார் என்று சொன்னவர் தான். புரிஞ்சுங்களா? ஏன்னா குர்ஆனில் அல்லாஹ் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு எதிராக பல ஆண்டுகளாக துஆ செஞ்சாங்க. ரப்பனா இன்னக்க ஆத்தைத்த ஃபிரௌன, இறைவா நீ ஃபிரௌனுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் நிறைய செல்வத்தை கொடுத்துட்ட, இந்த உலகத்தில் நிறைய அலங்காரங்களை கொடுத்துட்ட, ஆனால் இதையெல்லாம் வச்சு அவங்க நல்ல வழியில் நடக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை, அவங்க அகங்காரம் முடிச்சு அலைகிறாங்க, மக்களை நல்வழிக்கு வரவிடாமல் தடுக்கிறார்கள். இறைவா, எனவே அவங்களுக்கு நீ கடுமையான வேதனையை கொடு, அவங்க திருந்த மாட்டாங்க, எனவே அவர்களுடைய முடிவை மற்ற மக்களுக்கு நீ பாடமாக ஆக்கு அப்படின்னு என்ன செஞ்சாங்க? துஆ செஞ்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த துஆவை அவங்க பலகாலமாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த துஆ செய்யும் போதெல்லாம் அந்த துஆவுக்கு அவர்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் என்று தான் சொல்வார்கள் என்று இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள், முஃபஸ்ஸிர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். துஆ செஞ்சவங்க யாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். குர்ஆனில் அப்படி தான் வருது. வகால மூசா ரப்பனா இன்னக்க ஆத்தைத்த ஃபிர்அவுன, மூசா நபி இப்படி சொன்னார், எங்கள் இறைவா நீ ஃபிரௌனுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையில் நிறைய செல்வங்களை கொடுத்துட்ட, ஆனால் அது அல்லாஹ் அவர்களை அத்துமீற வைக்கிறது. நல்ல வாசகத்தை கவனிங்க. மூசா நபி பிரார்த்தனை செய்தார் எங்கள் இறைவா என்று. அப்போ அப்படின்னா துஆ செஞ்சது மூசா நபி மட்டும்தான். அவங்க எப்படி துஆ செய்கிறாங்கன்னா எங்கள் இறைவான்னு துஆ செய்கிறாங்க, ரப்பனாண்டு. அப்போ கூட யாரும் இருக்கான்னு அர்த்தம், அவங்களுடைய சகோதரர் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ துஆ செஞ்சவர் ஒருத்தர் தான், மூசா நபி தான். ஆனால் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா கடைசியில் கது உஜீபத் தாவத்துக்குமா, உங்கள் இருவருடைய பிரார்த்தனையும் அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு நல்லா சொல்கிறான். பிரார்த்தனை செஞ்சவங்க மூசா நபின்னு குர்ஆன் சொல்லுது. அந்த ஆயத்தினுடைய இறுதி வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா உங்கள் இருவருடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லுது. பிரார்த்தனை செஞ்சது யார் தான்? மூசா நபி தான். அப்போ உங்கள் இருவர்னா அப்போ கூட இருந்தவர் என்ன செஞ்சார்? ஆமீன் சொன்னார்னு அர்த்தம். அதனால தான் முஃபஸ்ஸிர்கள் என்ன எழுதுறாங்கன்னா துஆ செஞ்சவங்க மூசா நபி மட்டும்தான், பின்னால் இருந்து அதுக்கு ஆமீன்னு சொன்னவங்க அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அதனால் தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை முடிக்கும் போது உங்கள் இருவருடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எனவே இஸ்லாத்தினுடைய பார்வையில் பிரார்த்தனை செய்பவர் மட்டுமல்ல, அந்த பிரார்த்தனையை கேட்டு ஆமீன் என்று சொன்னவரும் பிரார்த்தித்தவரை போன்றவர் தான் என்று இந்த வசனத்திலிருந்து முடிவெடுக்கிறார்கள். அப்போ ஆக மொத்தத்தில் ஆமீன் சொல்கிறது அப்படிங்கிறது பிரார்த்தனை செய்வதற்கு சமமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, யூதர்கள் உங்களுடைய விஷயத்தில் 2 விஷயத்தில் பொறாமைப்படுறாங்க. ஒன்று சலாம் விஷயத்தில் பொறாமைப்படுகிறார்கள், இன்னொன்று ஆமீன் விஷயத்திலையும் பொறாமைப்படுகிறார்கள். நல்ல கவனிங்களேன். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறார், அது மாதிரி அதுக்கு பதில் சொல்லும்போது வாலைக்கும் சலாம் சொல்கிறாங்க. அப்போது சாதாரண ஒரு சந்திப்பு நடக்கும்போதே என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் ஒருவர் மற்றவருக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை வந்துடுது, துஆ செய்யக்கூடிய சூழ்நிலை வந்துடுது. அப்போ இது ஒரு சாதாரண பழக்கமாகவே மாறிவிடுகிறது. இது மற்ற சமூகத்தில் இல்லை. யூதர்கள் முக்கியமாக இந்த விஷயத்தில் உங்கள் மீது பொறாமை, அப்போ அவங்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம். அப்போ எப்படி முஸ்லீம்களுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிது? சலாமுன்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்? அமைதி சாந்தி ஏற்படட்டும்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறோம். அப்போ எனவே இந்த விஷயத்தில் உங்கள் மீது யூதர்கள் பொறாமைப்படுகிறார்கள். அதுபோல் இன்னொரு விஷயத்திலையும் பொறாமைப்படுறாங்க. அது என்னன்னா அத்தமீன், ஆமீன் விஷயத்தில்.
அதாவது ரொம்ப நேரம் அல்லாட்ட கேட்டு ஒவ்வொருத்தரும் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தர் கேட்டுட்டு பின்னால் இருக்கிறவங்க ஆமீன்னு சொல்லிட்டா எல்லாரும் சேர்ந்து அந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு தகுதியில் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறதும் உங்கள் விஷயத்தில் அவங்களுக்கு பொறாமை ஏற்படுத்துது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சமூகத்திலையும் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியாது, யூதர்கள்ட்ட இது இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியாது. அப்போ எனவே ஆமீன் விஷயத்திலையும் சலாம் விஷயத்திலையும் உங்கள் மீது யூதர்கள் பொறாமைப்படுகிறார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த வகையில் ஆமீன் என்பதும் மிக முக்கியமான விஷயமாக நாம் இங்கே கவனிக்க வேண்டும். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்ன அல்-ஃபாத்திஹா அத்தியாயம் என்பது ஒரு முக்கியமான பிரார்த்தனையை முன்வைக்கிறது. அப்போ எனவே அதற்கு ஒரு முத்திரையைப் போல ஆமீன் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். இறுதியாக இந்த ஃபாத்திஹா சூரா சொல்லக்கூடிய கருப்பொருள், ஃபாத்திஹா சூராவுடைய பேசு பொருள் என்ன அப்படிங்கிறது லேசாக பார்த்துடலாம். பொதுவாக ஃபாத்திஹா சூராவினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் சில பேர் சொல்லுவாங்க அது ஒரே ஒரு கருப்பொருளை தான் பேசுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பேசு பொருள். ஃபாத்திஹா சூரா முன்வைக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒன்றே ஒன்று தான். அது என்ன அப்படின்னா, தரீக்குல் உபூதியத்தி இலல்லாஹ் லில்லாஹ், அல்லாவுக்கு அடிபணிந்து வாழ்கின்ற வழிமுறையை சொல்லித் தருகிறது. அல்லாவுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய வழிமுறையை சொல்லித் தருகிறது. அல்லாவுக்கு அடிபணிந்தவராக ஒருவர் எப்படி வாழணும் அப்படின்னா அந்த சூரா நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழியில் வாழ்ந்துட்டா போதுமானது. அந்த சூரா என்னென்ன சொல்லித்தருது? அல்லாவை போற்றி புகழ வேண்டும் என்று சொல்கிறது, அல்லாஹ்வை எப்படியெல்லாம் நம்ப வேண்டும் என்று சொல்கிறது, அல்லாஹ்வை எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் என்று சொல்கிறது, எந்தெந்த வழியில் போகணும்னு சொல்லுது, யார் கூட சேரணும்னு சொல்லுது, யார் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லுது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறதன் மூலமாக அல்-ஃபாத்திஹா சூரா நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், வழிகாட்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய வழிமுறை என்னங்கிறத சுட்டி காட்டுது அப்படின்னா அறிஞர்கள் சொல்கிறார். ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. வேறு சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது இன்னும் சில விஷயங்களை சொல்லித் தருகிறது. அப்படின்னா அது என்னென்ன சொல்லித் தருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது அல்-ஃபாத்திஹா அத்தியாயம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அல்லது அல்-ஃபாத்திஹா அத்தியாயம் பேசக்கூடிய சப்ஜெக்ட், முதலாவது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இலாஹியாத், அதாவது கடவுள் கொள்கையை பற்றி பேசுகிறது. கடவுள் கொள்கை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம், இந்த வசனங்கள் இருக்குது பாருங்கள், இது கடவுள் கொள்கையை பேசுகிறது. எப்படி? அல்லாங்கிற சொல்லு தௌஹீதுல் உலூஹியத்தை சுட்டி காட்டுகிறது. தௌஹீதுல் உலூஹியத் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வணக்கத்திற்கு தகுதி மிக்கவன் அல்லாஹ் ஒருவன் தான், வேறு யாரும் இல்லை. வணங்கத் தகுந்தவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று ஒரு மனிதர் நம்பக்கூடிய அந்த நம்பிக்கைக்கு பெயர் தான் தௌஹீதுல் உலூஹியத். இலாஹ் என்று சொன்னால் தெய்வம், இறைவன் என்று பொருள். யார் இறைவன், யார் தெய்வம்? யார் வணக்கத்திற்குரியவனோ அவன் தான் தெய்வம், அவன் தான் இறைவன். அப்படிப்பட்டவன் உலகத்தில் ஒரே ஒரு ஆள் தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு ஒரு மனிதர் நம்பினால் அந்த நம்பிக்கைக்கு பெயர் தான் அரபியில் சொல்லுவாங்க தௌஹீதுல் உலூஹியத் என்று சொல்வார்கள். அப்போ அல்லாங்கிற சொல்லு தௌஹீதுல் உலூஹியத்தை குறிப்பிடுகிறது. கொஞ்சம் அரபி வாசகத்தை நான் பேசினா கூட அதோடு சேர்த்து தமிழையும் சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்போது இந்த அல்லாங்கிற வார்த்தைக்குள்ள தௌஹீதுல் உலூஹியத் இருக்கிறது. ரெண்டாவது ரப்பில் ஆலமீன், ரப்புங்கிற சொல்லு. ரப்புங்கிற சொல்லுக்குள்ள என்ன இருக்குது? நான் ஏற்கனவே அதுக்கு விளக்கம் சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன். ரப்புன்னா யாருக்கு சொல்லுவோம்னா, யார் உருவாக்கி படைத்து உருவாக்கி பரிபாலித்து கொண்டிருக்கிறானோ, தேவைப்பட்டால் அதை அழிக்கவும் செய்வானோ அவனுக்கு பேர் தான் ரப்பு. நான் ஒரு பொருளை உருவாக்கினா அந்த பொருளை எனக்கு தேவைப்படுற வரையும் வச்சுக்குவேன், தேவைப்படுற வரைக்கும் அதை நான் பரிபாலிப்பேன், அதை கரெக்டாக பராமரிப்பேன். புரிஞ்சுங்களா? இப்போ நான் ஒரு வண்டி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சொந்தமானது, அதை டெய்லி தொடச்சிக்குவேன், அவ்வப்போது ஆயில் மாற்றிக்குவேன், சர்வீஸ் பண்ணிக்குவேன், பெட்ரோல் போட்டுக்குவேன், ஓட்டிக்குவேன், கொள்ளுவேன், எல்லாம் செய்வேன். அந்த வண்டி எனக்கு பயன்படலைன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன செஞ்சுருவேன், விற்றுருவேன், அல்லது உடச்சி காயலாங்கடையில் போடுவேன், ஏதோ ஒன்று செய்வேன். இந்த விஷயமெல்லாம் யார் செய்ய முடியுமோ அவருக்கு பேர் தான் ரப்பு. ரப்புன்னா என்ன அர்த்தம்? ஓனர்னு அர்த்தம்.
இந்த உலகத்தில் மனிதர்கள் ஓனர்கள் தான், ஆனால் அசல் ஓனர் யாருன்னா அல்லாஹ் தான். ஏன்னா யார் படைக்க முடியுமோ, பரிபாலிக்க முடியுமோ, தேவைப்பட்டால் அழிக்க முடியுமோ அவனுக்கு பேர் தான் அசல் ரப்புன்னு பேர். இப்போ நாம் மனிதர்கள் யாரை உயிரினங்களை யார் படைக்க முடியும், யார் பராமரிக்க முடியும், யார் தேவைப்பட்டால் அந்த உயிரினங்களுடைய உயிரை பறிக்க முடியும்? அல்லாஹ் தான் முடியும். அப்போ எனவே ருபூபியத், ரப்புங்கிற சொல்லுக்குள்ள இத்தனை அர்த்தம் இருக்குது. ஆக்கல், பராமரித்தல், அழித்தல், இந்த எல்லாம் சேர்ந்து யார் செய்ய முடியுமோ அவனுக்கு பேர் தான் ரப்பு. அவன் செய்யக்கூடிய அந்த தன்மைக்கு, அவனுக்கு இருக்கிற தன்மைக்கு பேர் தான் ருபூபியத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி செய்யக்கூடிய தன்மை உள்ளவன், ஆற்றல் உள்ளவன் உலகத்தில் எத்தனை பேர்? எத்தனை பேர்? ஒரே ஒரு ஆள் தான். அது யார்? அல்லாஹ் மட்டும்தான். அப்போது இந்த ரப்புங்கிற சொல்லுக்குள்ள தௌஹீது ருபூபியத், ரப்புங்கிற தன்மை பெற்றவன் ஒரே ஒருவன் தான் என்று நம்புவது, அதையும் இந்த சூறாவுக்குள்ள அல்லாஹ் சொல்கிறான். இந்த ரப்புல் ஆலமீன்கிற சொல்லுக்குள்ள அல்லாஹ் உள்ள வச்சிருக்கிறான். மூணாவது பாருங்க, ரஹ்மான். ரஹ்மான் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நல்லோர் பொல்லார் அனைவருக்கும் ஒன்று போல் கருணை காட்டக்கூடியவன். ரஹீம் என்று சொன்னால் மறுமையில் நல்லவர்களுக்கு மட்டும் கருணை காட்டக்கூடியவன். அல்லாஹ்வுடைய கருணை எத்தகையது? அந்த மாதிரி யாரும் கருணை காட்ட முடியாது. உலகத்தில் மனிதர்களும் கருணை காட்ட முடியும், ஆனால் அல்லாஹ்வுடைய கருணைக்கு ஈடாக ஆகாது. புரிஞ்சுங்களா? விசேஷமான முறையில் கருணை காட்டக்கூடிய தன்மை யாருக்கு உண்டோ அவனுக்கு பேர் தான் ரஹ்மான்னு சொல்ல முடியும். அதனால தான் ரஹ்மானுங்கிற பேரை அடுத்தவங்களுக்கு வைக்கும்போது அடுத்தவங்களுக்கு வைக்க முடியாது. ரஹ்மானுங்கிற பேர் யாருக்கும், எப்படி அல்லாங்கிற பேரை யாருக்கும் வைக்க முடியாது, அதுபோல் ரஹ்மானுங்கிற பேரை வைக்க முடியாது. ஆனால் அந்த ரஹ்மானுங்கிற பேரோடு சேர்த்து அப்துங்கிற வார்த்தையை சேர்த்து தான் பேர் வைக்க முடியும். அப்துல் ரஹ்மான் தான் சொல்ல முடியும். எப்படி அப்துல்லான்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி அப்துல் ரஹ்மான் சொல்ல முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய வேறு சில பெயர்கள் இருக்கின்றன. உதாரணமாக ரஹீம்ங்கிற பேர் இருக்குது. இந்த ரஹீம்ங்கிற பேரை ஒரு தனி மனிதருக்கு சொல்ல முடியும். ஏன்னா ரசூல்லாவுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் குரானில், பில் மூமினீன ரഊஃபுர் ரஹீம், அவர்கள் மூமின்கள் விஷயத்தில் பரிவுடையவர்களாகவும் கருணை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள்னு சொல்லியிருக்கிறான். அதனால் அல்லாஹ் எப்படி ரஹீமாக இருக்கிறானோ அதே மாதிரி ரசூல்லா ரஹீமாக இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. இது வேறு அர்த்தம். அப்போ எனவே இங்கே நாம் எதை புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அல்லாஹ் கருணை காட்டக்கூடியவன், கருணை காட்டுதல் என்கின்ற தன்மை உடையவன். அந்த தன்மை என்பது அவனுக்கு மட்டும்தான் உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. அப்போ எனவே அல்லாஹ்வுடைய தன்மைகளாகவும் பெயர்களாகவும் என்னென்ன குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் வந்திருக்குதோ அது அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது, வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு நம்புறது. அந்த நம்பிக்கைக்கு பெயர் தான் தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் என்று சொல்வார்கள். எப்படி வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்புகிறோமோ, அதே மாதிரி ஆக்கல், அழித்தல், பராமரித்தல்ங்கிற தன்மை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்புகிறோமோ, அதுபோல் அல்லாஹ்வுடைய தன்மைகளாக என்னென்ன இருக்குதோ அது அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு நம்புறது, அப்படின்னு நம்பணும். அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். இப்போ நான் சொன்ன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம்ங்கிற மூணு இந்த வாக்கியத்துக்குள்ள இத்தனை தன்மைகளை அல்லாஹ் சொல்கிறான். உள்ள தௌஹீதுல் உலூஹியத் இருக்குது, தௌஹீதுல் ருபூபியத் இருக்குது, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத் என்பது இருக்குது. மூணு இதுக்குள்ளே அடக்கலாம். இது எல்லாமே கொள்கை கோட்பாடுகள். இந்த கொள்கை கோட்பாடுகளை அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த சிறு வாக்கியங்களுக்குள்ளே அடக்குகிறான். சரி, அடுத்து மாலிக் யௌமித்தீன் அப்படிங்கிற சொல்லு இருக்குது பாருங்கள். இந்த மாலிக் யௌமித்தீன்ங்கிற அந்த சொல்லுக்குள்ள அதுக்கு என்ன அர்த்தம்? நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. அப்போ இது மறுமை கொள்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு சிறு வாக்கியம், ஒரு வசனம் மறுமை கொள்கையை பற்றி பேசுகிறது. ஒரு மனிதன் மரணத்திற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விஷயங்களும் மறுமை சார்ந்த விஷயங்கள் தான். நல்லா கவனிக்கணும். மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அந்த வாழ்க்கைக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்? கபருடைய வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அரபியில் பர்சக் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. பர்சக் என்று சொன்னால் திரை என்று பொருள். இந்த உலகத்துக்கும் மறும உலகத்துக்கும் இடையில் திரையாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த பர்சக் வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது? அதே போல் அந்த வாழ்க்கை முடிந்ததற்கு பிறகு மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது, மக்கள் எல்லாம் திரட்டப்பட்டு ஒரு இடத்தில் ஒன்று கூட்டப்படுவது, அதற்கு பிறகு விசாரிக்கப்படுவது, அதற்கு பிறகு அவர்களுடைய நல்ல செயல் தீய செயல்களை நிறுத்து, யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு உலகத்துக்கு அறிவிக்கிறது.
அறிவிக்கப்படக்கூடிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் அவர்களுடைய நன்மை தீமையை முடிவு செய்வது, சொர்க்கம் நரகத்தை முடிவு செய்வது, இது எல்லாமே மாலிக் யௌமுத்தீன்ங்கிற அந்த சொல்லுக்குள்ளே உள்ளே வந்துவிடும். இறைவன் மறுமை நாளில் வழங்கக்கூடிய நியாயமான தீர்ப்பு, அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மாலிக் யௌமுத்தீன்ங்கிற அந்த சொல்லுக்குள்ளே என்ன செஞ்சிடும், உள்ளுக்குள்ளே வந்துடும். அப்போ அதனால தான் இது மறுமை நாள் பற்றிய கொள்கைகளை குறிப்பிடுகிறது என்று நாம் சொல்கிறோம். அப்போ நல்லா கவனிக்கணும், ஒரு சின்ன வாக்கியத்துக்குள்ள அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு பல நாட்கள் பேச வேண்டிய விஷயங்களை உள்ளடக்கி வைக்கிறான். சரி, அதே மாதிரி அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் அப்படிங்கிற அந்த சொல்லுக்குள்ள எல்லா விதமான கொள்கை கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் இஸ்லாத்தினுடைய சித்தாந்தங்களை உள்ள வைக்கிறான். ஏன்னா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் அப்படின்னு சொன்னால் குர்ஆனில் வரக்கூடிய எல்லா கட்டளைகளுக்கும் நாங்கள் அடிபணிகிறோம்னு பொருள். குர்ஆனில் வரக்கூடிய எல்லா தடை உத்தரவுகளையும் நாங்கள் மதிக்கிறோம் என்று பொருள். அப்போ தான் அல்லாஹ் எதை எதை சொன்னானோ அதை நம்ம செஞ்ச மாதிரியும் நம்பின மாதிரியும் வரும். அல்லாஹ் எதை எதை நம்பக்கூடாதுன்னு சொன்னானோ, எதை எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ அதெல்லாம் நம்ம விடுறோம்னு வரும். அப்போ எனவே இந்த ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈனுக்குள்ள எல்லா விதமான கட்டளைகளும் வந்துவிடும், எல்லா விதமான தடை உத்தரவுகளும் வந்துடும். புரிஞ்சுங்களா? நம்முடைய உடல் உறுப்புகள் செய்ய வேண்டிய கடமைகள், தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், அதேபோல் நம்முடைய உள்ளம் செய்ய வேண்டிய விஷயங்கள், உள்ளம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்துடும். புரிஞ்சுங்களா? அதனால தான் கொள்கை கோட்பாடுகளையும் சட்டத்திட்டங்களையும் இந்த வசனம் உள்ளடக்கி இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். அதுபோல் அடுத்து இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை காட்டுன்னு சொல்கிறோம். நேரான வழிங்கிறது ஏற்கனவே தஃப்சீர் செய்யும்போது சொல்லியிருக்கிறோம், இஸ்லாம் ஷரியத் என்று சொல்கிறோம். அப்போது மார்க்கத்தினுடைய எல்லா சட்டத்திட்டங்களும் எல்லா நடைமுறைகளும் இந்த ஷரியத்துக்குள்ளே வந்துடும். அதாவது சட்டத்திட்டங்கள், வாழ்வியல் நெறிமுறைகள், நற்பண்புகள், தீய பண்புகள் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அப்போ எனவே ஷரியத்தையும் இந்த ஸிராத்துல் முஸ்தகீம்ங்கிற சொல்லு அடக்கி இருக்கிறது. அதுபோல் அடுத்து ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், இதில் அல்லாஹ் நல்லவர்களை பற்றி பேசுகிறான். திருக்குர்ஆனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள், அவங்களுக்கு அடுத்த தலைமையில் இருக்கக்கூடிய இறைநேசர்கள், இவங்களை பற்றி பல இடங்கள் நல்லா பேசுகிறான். நபிமார்களுடைய வரலாறு பல இடங்களில் குர்ஆனில் வருது. அதே மாதிரி நபிமார்களுக்கு பிறகுள்ள நல்லவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிறைய வருது குர்ஆனில். கஹ்ஃப் சூராவில் பார்த்தீங்கன்னா சில நல்ல இளைஞர்களை பற்றி எல்லாம் பேசுகிறான். அதே மாதிரி இஸ்கந்தர் துல்கர்னைன் அவங்கள பற்றி சூரா கஹ்ஃபில் பேசுகிறான் அல்லாஹ். வேறு சில நல்லவர்களை பற்றி எல்லாம் பேசுகிறான். பல்கீஸ் அம்மாவை பற்றி பேசுகிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி பேசுகிறான், மூசா நபியினுடைய தாயாரை பற்றி பேசுகிறான், ஃபிரௌனுடைய மனைவியை பற்றி பேசுகிறான். இப்படி சஹாபாக்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், மற்ற நல்லவர்களை பற்றி குர்ஆனில் பல இடங்கள் நல்லா பேசுகிறான். அப்போ ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அப்படிங்கிற அந்த சொல்லு இந்த எல்லா நல்லவர்களையும் குறிக்கிறது. சரி, அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் அப்படிங்கிற இந்த சொல்லு எதை குறிக்கிறது? யார் இந்த இஸ்லாமிய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வினுடைய கடமைகளை மறுதலிக்கிறார்களோ அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இறை மறுப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள், அல்லாஹ்வை உரிய முறையில் ஏற்றுக்கொள்ளாத மற்ற மக்கள், அதே மாதிரி இறைவனே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அப்போது யார் நபிமார்களோ சஹாபாக்களோ நல்லவர்களோ அவங்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு, இதற்கு மாற்றமான இந்த சித்தாந்தத்திற்கு ஒத்து வராத அல்லது இந்த சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த கடமைகளை மறுதலிக்கக்கூடிய அந்த மாதிரி மோசமானவர்களுடைய பாதையிலிருந்து எங்களை விலக்கி வைத்திரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் தான் இந்த சூரா அல் ஃபாத்திஹாவுடைய பேசு பொருட்கள், சப்ஜெக்டுகளாக இருக்கின்றன. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அல் ஃபாத்திஹா அத்தியாயம் பேசக்கூடிய இந்த சப்ஜெக்டுகள் தான் குர்ஆனுடைய மற்ற சூறாக்களில் என்ன செய்யுது, பிரிவாக வரும். இங்கே எது சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் குர்ஆனில் மற்ற இடங்களில் விரிவாக வரும். நீங்கள் பார்க்கலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை ஒரு சூறாவில் அல்லாஹ் சொல்கிறான், கிட்டத்தட்ட 100 சொச்ச வசனங்கள். அப்போ யூசுப் நபி என்கின்ற ஒரு நல்லவரை பற்றி அல்லாஹ் பேசுகிறார்.
ஒரு 100 வசனங்களில் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை அல்ல அந்த அல்பாத்தியா சூராவில் ஒரு கடுகு மாதிரி கொஞ்சம் போல சொல்லிட்டு போயிடறான். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். அதே மாதிரி வேறு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மூசா நபியினுடைய வரலாறு குர்ஆனில் பல இடங்களில் வருது. ரசூலுல்லாஹ் பற்றி பல இடங்களில் பேசுகிறான். மற்ற நபிமார்களை பற்றி எல்லாம் பல இடங்களில் பேசுகிறான். அப்போது பல இடங்களில் பல வசனங்களில் பல அத்தியாயங்களில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயத்தை சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சுருக்கத்தை கருதி அல்லாஹ் ஒரு வார்த்தையில் அதை பற்றி பேசிட்டு போயிடறான். எதை பற்றி? அல்லதீன அன்அம்த அலைஹிம்னு சொல்லிட்டு போயிடறான். அதே மாதிரி குர்ஆனில் பல இடங்களில் இறை மறுப்பாளர்களை பற்றி பேசுகிறான், இணை வைப்பாளர்களை பற்றி பேசுகிறான், குறைசிகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதே மாதிரி ஒவ்வொரு நபியையும் ஏற்றுக்கொள்ள மறுத்த அந்த சமூகத்தார், ஆது சமூகத்தாரை பற்றி பேசுகிறான். அதே மாதிரி சமூது கூட்டத்தாரை பற்றி பேசுகிறான், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தாரை பற்றி பேசுகிறான், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பற்றி பேசுகிறான். இப்படி பல இடங்களில் பேசுகிறான். அப்போ பல இடங்களில் பல வசனங்களில் பல அத்தியாயங்களில் பேசப்படக்கூடிய அந்த விஷயத்தை சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சுருக்கத்தை கருதி அல்லாஹ் கைருல் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் அப்படிங்கிற அந்த சின்ன வாக்கியத்துக்குள்ளே என்ன செஞ்சிடறான், அதை கொண்டு வந்து சுருக்கி வச்சிடறான். எப்படி ஒரு விதைக்குள்ள ஒரு பெரிய ஆலமரம் உள்ளே இருக்குதோ அதுபோல் குர்ஆனுடைய பிற பகுதிகளில் நீள நீளமாக பேசப்படக்கூடிய எல்லாத்தையும் சுருக்கி வட்டுருக்கமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் அல்ஹம்து சூராவில் உள்ளடக்கி வச்சிருக்கிறான். அதனால தான் நான் ஆரம்பத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொன்னேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு குர்ஆன் இருந்துச்சான். அந்த குர்ஆனில் அல்ஹம்து சூராங்கிறது கிடையாது, அவங்க எழுதலையாம். அவங்களுடைய நண்பர்கள் கேட்டாங்க, ஏன் உங்களுடைய குர்ஆனில் நீங்கள் அல்ஹம்து சூராவை எழுதலை அப்படின்னா அவங்க சொன்னாங்களாம், அல்ஹம்து சூராவை நான் எழுதுறதா இருந்தால் குர்ஆனில் ஒவ்வொரு சூறாவுக்கும் மேலே தலைப்பாக அதை எழுதணும்னா, எப்படி ஒவ்வொரு சூறாவுக்கும் மேலே பிஸ்மில்லா இருக்குதோ அது மாதிரி ஒவ்வொரு சூறாவுக்கும் மேலே நான் என்ன செய்யணும், அல்ஹம்து சூராவை எழுதணும். ஏன்னா அல்ஹம்து சூராவில் என்ன பேசப்படுதோ அது அந்த சூறாவில் பேசப்படப்படும். அல்ஹம்து சூராவில் சுருக்கமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் அந்த சூறாவில் விரிவாக பேசப்படும். எனவே அந்த சூறாவினுடைய மணிமகுடம் தான், தலையங்கம் தான் அந்த அல்ஹம்து சூரா. எனவே ஒவ்வொரு சூறாவுக்கு மேலே நான் அதை எழுதிக்கிட்டே இருக்க முடியுமா? எழுதிட்டே இருக்க முடியுமா? இப்போ உதாரணமாக குல்ஹு அல்லாஹ் வஹதுங்கிற சூறா இருக்குது பாருங்க. குல்ஹு அல்லாஹ் வஹதில் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்? அல்லாஹ்வினுடைய தன்மைகள் என்னென்ன, அல்லாஹ்னா யாருங்கிற ஒரு அறிமுகத்தை கொடுக்குறான். அப்போது இது அல்ஹம்து சூராவில் எங்கே பேசப்பட்டிருக்கு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீமில் பேசப்பட்டிருக்கு இல்லையா? அவன் சூரா யூசுப், இப்போ சொன்னேன்ல சூரா யூசுப், சூரா யூசுப் 100 சொச்ச வசனங்கள் கொண்ட இதை பற்றி அல்லாஹ் அல்ஹம்து சூராவில் எங்கே சொல்லியிருக்கிறான்? அல்லதீன அன்அம்த அலைஹிம்னு சொல்லியிருக்கிறான். யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியத்துக்குள்ளே அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்போ இப்படி மற்ற சூறாக்களில் எது விரிவாக பேசப்படுகிறதோ அதை இந்த சூறாவில் சுருக்கமாக அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா ஒவ்வொரு சூறாவினுடைய தலையங்கமாக எது இருக்கும்? அல்ஹம்து சூரா இருக்கும். இப்போ நான் எப்படி அது ஒரே ஒரு இடத்துல மட்டும் எழுத முடியும்? எனவே ஒவ்வொரு சூறாவுக்கும் தலையங்கமாக நான் எழுத வேண்டியது வந்துடும். அப்படி வந்தால் குர்ஆனுடைய அளவு ரொம்ப பெருசாக போயிடும். அதனால் நான் எங்கேயுமே எழுதலை. ஏன்னா அல்ஹம்து சூறாவினுடைய அந்த சாராம்சம்னா எல்லா சூறாக்களும், அதனால் நான் என்னுடைய சூறாவில் எழுதவில்லை, என்னுடைய குர்ஆனில் எழுதவில்லை என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட இப்படி வச்சுக்கிறலாம், அல்ஹம்து சூரா அப்படிங்கிறது ஒரு சினாப்சிஸ் மாதிரி. ஒரு ஆய்வில் ஈடுபடக்கூடிய ஒருவர், ஒரு PhD பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு 300 பக்கத்தில் ஒரு தீசிஸ் பண்ணுவார். அந்த 300 பக்கத்தில் பண்ணக்கூடிய அந்த தீசிஸுக்கு முன்னாடி ஒரு 30 பக்கத்தில் என்ன செய்வார்னா ஒரு சின்ன ஆய்வு சுருக்கத்தை கொடுப்பார். அப்போ இந்த ஆய்வு சுருக்கத்தை போன்றது தான் அல்ஹம்து சூரா என்பது. புரிஞ்சுங்களா? அந்த ஆய்வு சுருக்கத்தில் எது கொஞ்சம் கொஞ்சம் பேசப்பட்டிருக்குதோ அதனுடைய விரிவான அம்சம் தான் தீசிஸினுடைய மற்ற பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி தான் ஆய்வு சுருக்கமாக அல்ஹம்து சூரா இருக்கிறது. அந்த சுருக்கமாக சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் தான் மற்ற சூறாக்களில் விரிவாக பேசப்படுகிறது அப்படின்னு நம்ம என்ன எடுத்துக்கலாம். அப்போ எனவே கிட்டத்தட்ட அல்ஹம்து சூரா எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இதை புரிஞ்சுக்கலாம். ஏன் அல்லாஹ் அதை ஒவ்வொரு தொழுகையிலையும் ஓதணும், ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஓதணும்னு ஏன் அல்லாஹ் அதை வச்சிருக்கிறான் அப்படிங்கிற அந்த முக்கியத்துவத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அப்போது 2 விஷயம், குர்ஆனுடைய மொத்த பகுதியையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு விதை போன்றது அல்ஹம்து சூரா
ஒரு ஆய்வு சுருக்கம் போட்டு அல்ஹம்து சூரா. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் இதில் ஒரு முக்கியமான பிரார்த்தனையை வைத்திருக்கிறான். அந்த பிரார்த்தனை என்பது மனிதர்கள் அனைவருக்கும் எப்போதும் தேவைப்படுகிறது. எனவே அந்த வகையில் தான் அல்ஹம்து சூராவை அல்லாஹ் ஒரு முக்கியமான பிரார்த்தனையாக வைத்து எப்போதும் தொடர்ந்து ஓதக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் வச்சுருக்காங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர், இன்ஷா அல்லாஹ் இந்த அளவோடு நாம் இன்றைய விரிவுரையை நிறைவு செய்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அடுத்த சூறாவுக்கு இன்ஷா அல்லாஹ் நாம் போகலாம். இதில் நம்ம பேசணுமே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால், சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிஷத்தில்